தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். நேர்களே, இது வழக்கமான நடைமுறை அப்படின்னு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சொல்றார். ஆனால் இந்த காட்சிகள் நம்ம எல்லாம் பதற வைக்குது. நமது இந்திய குடிமக்கள் அவங்க சட்டவிரோதமாக குடியேறி இருந்தாலும் கூட அவர்கள் நடத்தப்பட்ட விதம் இப்ப நம்ம திரையில பார்க்கறது. அங்க அமெரிக்காவுடைய யுஎஸ் பார்டர் பெட்ரோலுடைய தலைவர் மைக்கேல் பேங்க்ஸ் உடைய ட்வீட், எக்ஸ்ட்ரா பதிவு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்கெல்லாம் சட்டவிரோதமாக குடியேறிய இல்லீகல் ஏலியன்ஸ். இதுதான் அமெரிக்கா அரசு சட்டவிரோத குடியேறிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பதம். குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அரசு இந்தியாவுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு அமெரிக்க பாதுகாப்பு விமானம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரயாணம். இதை நாங்கள் ரொம்ப வெற்றிகரமாக செஞ்சுருக்கோம். எந்த அளவுக்கு இந்த குடியேற்ற சட்டங்களை நாங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு தூரம் அமெரிக்க போர் விமானத்தில், இராணுவ விமானத்தில் நாங்கள் நடத்தியிருக்கக்கூடிய இந்த எமிகிரேஷன் தான் சான்று. யாரும் இனி சட்டவிரோதமாக குடியேறக்கூடாது, இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு அவர் ட்வீட் போட்டிருக்கிறார். இது போன்ற மறு குடியேற்றங்கள் மீண்டும் நாடுகளுக்கு, அவங்க எந்த நாடுகள்லேருந்து வந்தாங்களோ அந்த நாடுகளுக்கு இந்த இமிகிரன்ஸை திருப்புவது அப்படிங்கிறது வழமையான நடைமுறையாக இருந்தாலும் இது காட்சிப்படுத்தப்படுவது, அதுவும் இல்லாமல் இராணுவ விமானத்தில் அனுப்பி வைப்பது என்பதெல்லாம் ட்ரம்ப் அரசு தன்னுடைய புதிய இமிகிரேஷன் பாலிசியாக கொண்டிருக்கிறது. கவுதமாலாவுக்காகட்டும் மற்ற நாடுகளாகட்டும் பக்கத்து அண்டை அமெரிக்க நாடுகளுக்கெல்லாம் இவங்க குடியேற்றங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இந்த சட்டவிரோத குடியேறிகளை அவங்களுடைய சொந்த நாடுகளுக்கு. அந்த வரிசையில் நமது இந்தியர்களும் 104 பேர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுவும் அவங்க எப்படி நடத்தப்பட்டாங்க என்பது காட்சிப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்டிருப்பது. அதுவும் இந்திய பிரதமர் அமெரிக்கா விஜயம் நடத்துவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக இது வந்திருப்பது இந்திய அரசியலில் பெரிய புயலை ஏற்படுத்தியிருக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.